வல்லமையும் நாம் உணர்ந்து பார்க்க நம்மையும் ஆண்டவர் ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்ற உண்மையை உணர்ந்து அதற்கேற்றபடி நம்முடைய இந்த நிலையில்லாத உலக வாழ்விலிருந்து நிலை வாழ்விற்குரிய பயணத்தை தொடர்ந்து செயல்படுத்த ஆற்றலையும் வல்லமையும் பெற வேண்டி இந்த கல்வாரி பலியில் நம்மையும் நமது குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்கள் பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலிருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, புனித கன்னியின் மகப்பேறு வழியாக உமது மாட்சியின் பேரொளியை உலகுக்கு வெளிப்படுத்த திருவுளமானீரே. அதனால் மனிதரான இவ்வியத்தகு மறை நிகழ்வை முழுமையான நம்பிக்கையோடு தொழுது இறை பற்றுதலுடன் என்றும் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய காலை திருப்பலியானது மேரி ஜாக்லின் குடும்ப கருத்துப்படி மரித்த ஜான்சன் 18ஆம் ஆண்டு நினைவு ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், இயேசுதாஸ் ஈவலின் குடும்ப கருத்துப்படி மரித்த ஜான் லாரன்ஸ் மற்றும் நம் பங்கில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கிற நிலைக்கிற ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், பீட்டர் சோபியா குடும்ப கருத்துப்படி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பேத்தி வர்ஷா இன்று எழுதுகிற தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற தூய ஆவியானவர் துணை வேண்டியும், நல்ல ஞாபக சக்தியும் ஞானமும் கிடைக்க பெறவும் அன்னை மரியாளின் பரிந்துரை வேண்டியும், இயேசுதாஸ் ஈவலின் குடும்ப கருத்துப்படி மரித்த அருட்தந்தையர்கள் CS மதுரைமுத்து, மரி ஆண்டனி, அருள் சகோதரர் அலெக்சாண்டர் மற்றும் மறை மாவட்டத்தில் உழைத்து மரித்த ஆயர்கள், குருக்கள் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், குழந்தரார் ஸ்டெல்லா குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் இறைவனுக்கு நன்றியாகவும் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஜார்ஜினா போனிட்டா குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், சான்வின் பால் பியாண்டோ குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், பாத்திமா ராணி கேத்தரின் அந்தோனிராஜ் குடும்ப கருத்துப்படி மரித்த ஜெரோம் ரொசாரியோ ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அருள்தாஸ் குடும்ப கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், அனுப்குமார் ஏந்தனின் குடும்ப கருத்துப்படி மரித்த ஆல்பர்ட் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், டேலிசா குடும்ப கருத்துப்படி பூரண உடல் சுகம் கிடைக்கப்பெற்றதற்கு
இறைவனுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம். சிம்சோனின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது. நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 2 முதல் 7, 24 முதல் 25 வரை. நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. உயிருள்ள வார்த்தைகள் 2 முதல் 7, 24 முதல் 25 வரை. அந்நாட்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனேவகு. அவர் மனைவி மலடியாயிருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அந்த பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாயிருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாய் இரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையுமே உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலைமீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீர் ஆக இருப்பான். அவன் இஸ்ராயல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தன் கணவனிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையுமே உண்ணாதே. என்னில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார். அந்த பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுத்தவேலுக்கும் இடையே அவன் இருக்கும் போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்ட தொடங்கியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் நீங்கள் எல்லோரும் இணைந்து சொல்ல வேண்டியது. நாளெல்லாம் நான் பேசுவது, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே, உமது பெருமையே. என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். பதிலுரை. நாளெல்லாம் நான் பேசுவது, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே, உமது பெருமையே. என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். பதிலுரை. நாளெல்லாம் நான் பேசுவது, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே, உமது பெருமையே. தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதி முறைமைகளை புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பதிலுரை. நாளெல்லாம் நான் பேசுவது, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே, உமது பெருமையே. வாழ்த்துளி. Hallelujah.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. உயிருள்ள வார்த்தைகள் 5-25 முடிய. யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணியாற்றி வந்தார். குருத்துவ பணிமரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டுக்குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேரு வகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சியடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும்போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ராயேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார். நேர்மையாளரின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலந்தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாது இருந்தார். மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. காணிக்கை தர வந்தோ, உன் மலரடி பாதங்கள் வணங்க வந்தோ.
அடிபணிந்து வாழ்வினை தருவோம் காணிக்கை தரவும் உன் மலரடி பாதங்கள் வணங்க வந்தோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த கல்வாரி பலியானது எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் ஒரு கையிலிருந்து வழியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம் பீடங்களில் நாங்கள் வைக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு வலுவற்றை நாங்கள் கொண்டு வருவது உமது ஆற்றலால் புனிதமடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் இணையோ வான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒன்றாக ஆர்ப்பரித்து பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியில்லாத எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் ஆண்டவரை நம்மையும் கருவியாக பயன்படுத்தி நற்செய்தி அறிவிக்கும் பணியில் இணைக்க வர வேண்டி நம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், உலகம் தர முடியாத எனது அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, என்
எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எனக்கு இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். மனிதனாக பிறந்து மனிதர்களாகிய நம்மை கருவிகளாய் பயன்படுத்தி நற்செய்தியை அறிவிக்க நமக்காக மண்ணுலகம் வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே. இவரது அன்பின் திருவிருந்திற்கு இன்று அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் உள்ளத்தில் எழுந்தவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வை கொடுப்பதாக. ஆமென். விருந்தாக என் நிறைவாவா, என் மனதில வாழ்க்கையின் நிறைவேவா. விருந்தாக என் நிறைவாவா, மன அமைதியின் வாழ்க்கை நிறைவேவா. அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் உலகிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் உலகிடும் உயிர் மொழியே. உடனோடு உலகோ நடுவெழுந்தாய், எமை உமதுடலாய் நிறைவாய்த்திடுவாய். அகவிருந்தாக என் நிறைவாவா, மனமகிழ்ந்த என் வாழ்க்கை நிறைவேவா. இனி உமதல் கிடைத்தால் வாழ்ந்திடுவோம். அகவிருந்தாக என் நிறைவாவா, மனமகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. நமது புதிய ஆலயத்தின் இறுதிக்கட்ட பணிகளுக்கு தேவையான நிதியுதவிகள் பொருளுதவிகள் தாராளமாக கிடைக்கப்பெற்று பணிகள் சிறப்பாக நிறைவடைய நம் அனைவருமாக நிதி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீரே ஆலயம் கட்டித்தருவீர் இறைவா. புதிய ஆலயத்தில் நீர் குடிகொண்டு வல்லமையுள்ள பிரசனத்தால் இமை வழி நடத்தும் மகிமையும் மாட்சிமையும் மகத்துவமும் ஆராதனையும் உமக்கு தந்திட என் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசியாரை வணங்கி மகிழ்ந்திட நீரே ஆலயம் கட்டித்தருவீர் இறைவா. எங்களே ஆமையை புரிந்து கொள்கிறோம், எங்கள் அறியாமை ஏற்றுக்கொள்கிறோம், எங்கள் பலவீனத்தை உணர்கிறோம்.
எங்களது உழைப்பு, பண உதவி, பொருளுதவி, அனைத்து முயற்சிகளையும் பொற்பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஆவியின் தூண்டுதலை எங்களுக்கு தந்து ஒரு மனதோடு இணைந்து செயல்பட நல்ல எண்ணங்களை தாரும். நல் மனதோரை பலப்படுத்தும். தாராள உள்ளத்தோரை ஆசீர்வதியும். சமாதான தூதுவர் புனித சிஷ்யாரை போல இறை சமாதானத்தை பெற்று பிறரோடு நல் உறவில் வாழ்ந்திட நீரே ஆலயம் கட்டித்தருவீர் இறைவா. ஆமீன். நன்றியோடு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக நன்றியோரும் எங்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். வரவிருப்பவை மீது விருப்பம் கொள்ளவும், அதனால் எங்கள் மீட்பரின் மாட்சி மிகு பிறப்பை தூய்மை பெற்ற மனதோடு வரவேற்கவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் மேல் இறங்கி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அற்புத குழந்தை இயேசுவின் நவநாள் அனைவருக்கும் தம் வரங்களை பொழிந்து வரும் அற்புத குழந்தையிடம் நமக்கு தேவையான கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவை அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் முது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான இனிய கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு வேண்டுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி முது பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றலும். அதனால் முதாறுதலை பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். எங்கள் தந்தையாகிய இறைவா, பாவத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் உமது திருவுள்ளப்படி ஒரு சிறு குழந்தையாகிய உமது திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமக்கு சித்தமாயின் இவர்கள் வேதனையை நீக்கி நோயை குணமாக்கியருளும். இரக்கமுள்ள தந்தையே, தம்மை அண்டி வந்த நோயாளிகளின் தவறை கண்டு ஆண்டவர் இயேசு மனமிறங்கினார். நோயாளிகளும் தீராத நோயால் துன்புற்றோரும் கனிவார அவர் கரத்தொட்டுடனே குணமடைந்தனர். இங்கே குழுமி இருக்கும் மன உடல் நோயாளிகளாக எங்களையும் அதே அன்பு கரத்தால் தொட்டு குணமாக்க வேண்டும் என்று தாழ்ந்த உள்ளத்தோடு முயற்சிக்கிறோம். இவ்வாறு நாங்கள் மீண்டும் உடலிலும் உள்ளத்திலும் முழு நலம் பெற்று மகிழ்வோடு நன்றி செலுத்துவோமாக. ஜெபிப்புமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உம் அடியோர்களை கண்ணோக்கியருளும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், காப்பாற்ற உங்களுக்குள்ளும், வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். மன்றாட வேண்டுமம்மா. சகாய மாதா, சத்திய தேவத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டுமம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள்
துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா கண்ணீர் கடலாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கலபகாயமலா சத்திய தேவத்தாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை கீர்த்திசையின் புரிவோம். எங்களுக்காக பரிந்து பேசும் தூய ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசியப்பரி, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் அசிசியாரி, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கொடி அற்புதரான புனித அந்தோணியாரி, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித அன்னை தெரேசாமாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள். புனித தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள். சகல சிஷ்டவர்களே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆலயம் கட்டிடுவீர் இறைவா, நீரே குடிகொள்வீர். நீரே ஆலயம் கட்டித் தருவீர் இறைவா, நீரே அங்கு குடிகொள்வீர். மகிமை மாட்சிமை உமக்கு தர இப்படியாய் பெரும் ஆசீரருளும். மகிமை மாட்சிமை உமக்கு தர இப்படி